இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளோரல் டிசைனோட 4th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப சிம்பிளான பேசிக்ஸ் டிசைன்ஸை வச்சு எப்படி பெரிய டிசைன் வந்து வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து இலைகள் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அதுக்குள்ளே லைன்ஸ் வந்து அந்த இலை ஷேப்பில் முடிகிற மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அந்த பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் அந்த இலையோட ஷேப்லேயே நம்ம வரையும் போது அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து ஃப்ளவருக்கு பக்கத்தால் நம்ம போடும்போது நல்லா இலை மாதிரி எஃபெக்டில் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து இப்போது கலர் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப ஈஸியான வாட்டர் ட்ராப் டிசைனை வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இந்த 4 இதழ்கள் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். அந்த ஷேப்ஸ்க்காக அந்த 4 இதழ் நான் போட்டிருக்கேன். இப்போது அதே மாதிரி மேலே 4 இதழ்கள் பூத்திருக்க மாதிரியும் அது கீழே லைட்டாக தாமரைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எஃபெக்டில் கிடைக்கும். மேலே வந்து 4 இதழ்கள் இருக்க மாதிரியும் கீழே வந்து சுருங்கி 4 இதழ்கள் இருக்க மாதிரியும் இருக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இருக்க இதழ்களில் மட்டும் சைடில் லைட்டாக கேப் விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் கலர் பண்ணிக்கிறோம். கீழேயும் எல்லா இதழ்களையும் நம்ம கலர் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம எப்போவுமே வரையும் பார்த்தீங்களா, பேசிக் ஃப்ளவர் அந்த ஃப்ளவரை வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்காக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே முடிகிற மாதிரி அந்த பூக்கள் வந்து இருக்க மாதிரி நம்ம வரைய போகிறோம். அந்த 8 இதழ்கள் வரையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிட்டு ஆப்போசிட்டில் நம்ம வரைஞ்சி அது பக்கத்தால் இதழ்கள் போடும்போது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து லைட்டாக நான் வந்து கேப் இல்லாமல் நான் கலர் பண்ணிட்டேன், அதனால் ஃப்ளவர் தெரியல. நம்ம பெரிய டிசைன் வரையும் பார்த்தீங்களா, அப்போ வந்து லைட்டாக கேப் விட்டு அந்த ஃப்ளவர் வரையும் போது பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது அந்த இதழ்கள் மாதிரி போட்டுட்டு நம்ம ஃபுல்லையும் கலர் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் வந்து நம்ம வரையலாம். அதே மாதிரி இதழ்கள் போட்டுட்டு ஆனால் ஃபுல்லாக கலர் பண்ணாமல் இடையில கேப் வர மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதழ்களுக்கு இடையில் ஒரு லைன்ஸ் வர மாதிரி வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான இன்னொரு ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம இன்னொரு இலை வந்து கீழே வந்து சாஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இலை வரைஞ்சிக்கலாம். இதை வந்து நான் மேலே பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கனாட்டிக்கு ஒரு பறவையோட ரெக்கை மாதிரி தெரியுதா, ஆனால் இதுவே நீங்கள் கீழே பேஸ் பண்ணி வரையும் போது அது வந்து இலைகள் வந்து கீழே சாஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எந்த டிசைனுக்காக நீங்கள் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு இறகு மாதிரி நமக்கு தெரியும். இப்போது அதை வந்து இடையில மட்டும் ஒரு லைன்ஸ் மட்டும் கலர் பண்ணாமல் மித்த இருக்க எல்லாத்துக்கும் நம்ம கலர் பண்ணும்போது ஒரு பிளாக் கலரில் யூனிக்கான ஒரு ரெக்கை மாதிரி நம்மளுக்கு டிசைன் வந்து கிடச்சிருக்கும். இப்போது இன்னொரு ஈஸியான ஒரு டிசைன் பார்க்கலாமா. ரேண்டம்ஸாக நான் வந்து லைன்ஸ் வந்து இழுத்து விட்டுருக்கேன். நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரேண்டம்ஸாக ஷேப்ஸ் மாதிரி நான் இழுத்து விட்டுருக்கேன். இதுவே நீங்கள் அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு பேஜுக்குனா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைவோம் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸை இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து கலரில் கூட பண்ணிக்கலாம். அந்த டாட்ஸ் வந்து நம்ம டார்க் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பிளாக்கில் தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே டார்க்னஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அதே மாதிரி ஒரே பூ வந்து பூத்திருக்க மாதிரி பூவாக இல்லாமல் அந்த லைன்ஸ் மட்டும் அந்த பூக்கள் விரிஞ்சிருக்க மாதிரி போட்டு நம்ம அவுட்லைன்ஸ் வந்து டார்க் பண்ணி மேலே டாட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இதுவும் ஒரு டிசைன்ஸாக நல்லாயிருக்கும். இப்போது இதை வச்சு நம்ம பெரிய டிசைன்ஸ் வந்து அப்புறம் பார்க்கலாம்.
இப்போது இன்னொரு யுனிக்கான இலை இருக்க மாதிரி நம்ம வரையலாம். அந்த இலை வந்து ஸ்ட்ரெயிட் லைனான லீவ்ஸாக இருக்காமல் கொஞ்சம் வளைஞ்சு, நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து 2-3 இலைகள் சேர்ந்து இருக்க மாதிரி நம்ம பண்ணி கலர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் வேணும்னா அதுக்கு மேலே இன்னும் சின்ன இலை மாதிரியும் கீழே சின்ன இலை மாதிரி எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணும்போது இன்னும் பெரிய டிசைன்ஸாக மேக் ஆகி இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போது இதை வச்சு பெரிய டிசைன் வந்து நம்ம வரையலாமா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு இலைகள் நம்ம ஜாயிண்ட்டாக இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இலையை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். இப்போது அதை கேப் விடாமல் கலர் பண்ணிக்கலாம். அவுட்லைனை விட்டு வெளியே வராத மாதிரியும் கேப்ஸ் வந்து இல்லாத மாதிரியும் நம்ம கலர் பண்ண பழகிக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் அதுக்காகவும் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம நார்மலாக கலர் பண்ணும்போது அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம அந்த டிசைன் மாதிரி நான் நல்லா பர்ஃபெக்டாக பிரிண்டிங் மாதிரி நான் வரையணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து வராத மாதிரி நம்ம கலர் பண்ணி பழகிக்கணும். இப்போது நான் ரேண்டம்ஸாக அந்த கேவ் லைன்ஸ் வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இப்போது இதை வந்து கேவ் லைன்ஸ் வந்து இதே மாதிரி தான் வரையணும்னு கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் நான் கீழே சைடில் போகிற மாதிரி நான் வரைகிறேன், இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக மேல் லைன்ஸ் வர மாதிரி வரைகிறேன். இப்போது நீங்கள் அசைன்மெண்ட் பேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கீங்கன்னா நீங்கள் ரைட் சைடு வர மாதிரி வரையினா அந்த கேவ் லைன்ஸை வந்து நீங்கள் வளைச்சிக்கலாம். இல்லை நான் மேலே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி வரைகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேவ் லைன்ஸும் வரைஞ்சிக்கலாம். நம்ம ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேவ் லைன்ஸை வந்து வளைச்சி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது லைட்டான ஒரு லைன்ஸ் வந்து வரைஞ்சிட்டு அதை வந்து டார்க் பண்ணி வரைஞ்சிருக்கோம். இப்போது லாஸ்ட்டாக ஒரு ஃப்ளவர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ் ஃப்ளவர் போட்ட மாதிரி. இப்போது அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்க்காக இழுத்து விட்டு நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். எல்லாமே லைட் லைன்ஸாக போட்டு டார்க் லைன்ஸாக போட்டிருக்கோம். இப்போது அந்த லைன்ஸுக்கு மேலே டாட்ஸ் வச்சு அந்த ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது கீழே இன்னொரு கேவ் லைன்ஸ் மாதிரி நம்ம இழுத்து விட்டுட்டு அந்த ரேண்டமாக லைன்ஸ் போட்டு நம்ம டாட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ரேண்டமாக லைன்ஸ் இழுத்து விட்டு டாட்ஸ் வச்சு இந்த ஃப்ளவர் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து புற்கள் அப்படியே பூக்களோட கீழே சாஞ்சிருக்க மாதிரி ஒரு டிசைன்ஸில் வந்து கிடைக்கும். இப்போது இதில் இன்னொரு லைன்ஸ் வந்து இழுத்து விட்டுக்கிட்டு அந்த இன்னொரு ஃப்ளவர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த தாமரை பூ மாதிரி ஒரு எஃபெக்டில் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஃப்ளவரை வந்து மேலே பார்த்த மாதிரி ஒரு 4 இதழ்கள் வர மாதிரியும் கீழே வந்து அந்த வாட்டர் டாப் டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் போட்டுட்டு கீழே வந்து நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணிக்குவோம். மேல் இதழ்களை அந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 இதழ்களுக்கு மட்டும் லைட்டாக கேப் விட்டு கலர் பண்ணிவிட்டு கீழே இருந்து கேவ் லைன்ஸ் வச்சு அதை ஜாயின் பண்ணும்போது அழகான பூ எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இன்னொரு பேசிக் டிசைனை வச்சு பெரிய டிசைன் வந்து நம்ம பார்த்துக்கலாமா? இப்போ வந்து அந்த ஃப்ளவர் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த நார்மல் ஃப்ளவர் மாதிரி அந்த ஃப்ளவர் வந்து போட்டுக்கிறோம். ஆனால் அப்போது வந்து நம்ம வந்து கேப் விடாமல் கலர் பண்ணடிக்கு அது பர்ஃபெக்டாக வரலையா? ஆனால் இப்போ வந்து கரெக்டான கேப்ஸ் விட்டு 2 இதழ்களுக்கு நடுவால் ஒரு இதழ்கள்னு போட்டு அந்த வளைவு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கேப் வரும்போது அந்த ஃப்ளவர் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஃப்ளவரை கலர் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தால் அந்த அவுட்லைன் போட்டு அந்த இலையோட ஷேப்ஸ்குள்ளேயே வர மாதிரி உள்ளே கலர் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து போட்டுக்கலாம். இது லைட்டாக எப்படி இருக்குன்னா அந்த நெருப்பு
பத்தும்போது நம்மளுக்கு அதை ட்ரா பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம இலையோட ஷேப்ஸில் அதை இழுத்து விட்டுட்டு பெருசுலேருந்து சிறுசு வர மாதிரி போடும்போது அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரல அப்படின்னா நீங்கள் அவுட்லைன்ஸ் போட்டும் கூட நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து அவுட்லைன்ஸ் போடாமல் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இன்னொரு கேர்வ் லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கேர்வ் லைன்ஸில் லைட்டாக நம்ம வேலை இழுத்து விடும்போது அந்த வளைவு வந்து நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி 2 லைன்ஸ் வந்து நம்ம போட்டு ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தால் நம்ம மேலே வந்து அந்த ரக்க மாதிரி நம்ம ஷேப்பில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஆனால் இப்போ வந்து மேல் இதழ்கள் மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து அந்த இலை மாதிரி ஷேப்பில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அதை நம்ம ட்ரா பண்ணும்போது இழுக்கிறத பொறுத்து நம்மளுக்கு மாறும். இப்போ வந்து நான் இலை மாதிரி இருக்கிறக்காக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இடையில வந்து ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அந்த நரம்பு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் ஒயிட் கலர் கேப் விட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம கலர் பண்ணிக்கிறோம். இப்போது அதை கலர் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2 லைன்ஸ் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். அந்த கேர்வ் லைன்ஸ் வந்து மேலே வந்து வளைச்சி விடும்போது அந்த கொடிகள் வந்து படர்ந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகான டிசைனாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆரி ஒர்க்கோ இல்லை ஏதாவது டிசைனிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் போடும்போது அது பர்ஃபெக்டாக நல்லா வந்துடும். இப்போது கீழே வந்து அந்த வாட்டர் துளி வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைனில் ஃப்ளவர் வந்து பூத்திருக்க மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போது இதோட நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த டிசைனிங் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி டெய்லி கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது க்ரியேட்டிவான ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து பார்டர் லைன்ஸாக கூட அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்விடேஷனில் வந்து பார்டர் லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்ரியேட்டிவ் டிசைன்ஸ் கூட இது யூஸ் ஆகும். இந்த டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.